இதோ இந்த பொண்ணு மட்டும் சரியான நேரத்துல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கலன்னா ரொம்ப சிக்கலா இருக்கும். அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு அதிக ரத்தம் மட்டும் வெளியேறி இருந்துச்சுன்னா அவங்கள காப்பாத்தி இருக்கவே முடியாது. நல்ல வேளை இந்த பொண்ணு தான் ஆட்டோல வரும்போது ஐஸ் கட்டியை வாங்கி கழுத்துல வச்சு கொண்டு வந்ததுனால ரத்தம் விரயமாகல. சொல்ல போனா உங்க அக்காவோட உயிரை காப்பாத்துனதே இந்த பொண்ணுதான் சொல்லலாம். இவ்வளவு நேரமா யாராவது சொந்தக்காரங்க வரமாட்டாங்கன்னு இங்கேயே உட்கார்ந்து இருந்தது. நீங்க நன்றி சொல்ல விரும்பினா அந்த பொண்ணுக்கு தான் சொல்லணும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நீங்க போய் என்ன? இல்லம்மா, யாருக்காவது அடிபட்டா சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க தான் நம்ம ஜனங்க. ஆனா நீ ரொம்ப அக்கறையா புத்திசாலித்தனமா யோசிச்சு இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கியம்மா. உனக்கு உனக்கு என் மக வயசு தான் இருக்கும், இல்லைன்னா உன் காலில் விழுந்துரும். என்ன நீங்க? ஆமாம்மா, இவங்க எனக்கு அக்கா மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே இவங்க தான். இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் ரொம்ப நொறுங்கி போயிருப்பேம்மா. கடவுள் தான் உன்னை சரியான நேரத்தில் அங்க அனுப்பியிருக்க. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? மித்ரா. மித்ரா. மித்ரா நல்ல பேர். நீ நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். சரிம்மா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நேரமாச்சு. இல்ல இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனே. நீ உன் வேலையெல்லாம் விட்டு வந்திருப்ப. இவ்வளவு தூரம் செஞ்சது ரொம்ப பெரிய விஷயமா. இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாமா. கொடு, போயிட்டு வாமா. அப்பா இந்தாங்க. மித்ரா, இதாம்மா என் பையன் செழியன். இவங்க தான் அத்தையை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்கப்பா. மித்ரான்னு பேரு. ரொம்ப தேங்க்ஸ். அம்மாடி, எப்படி போவே? நான் ஆட்டோல போயிடுவேன். ஆட்டோலியா? கொஞ்சம் இரு. சரியா, டிரைவர்ட்ட சொல்லி இவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுரு. சரிங்க. வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்னம்மா சிரமம்னு சொல்ற? உனக்கு எவ்வளவு செய்யணுமா? உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கமா நானு. போயிட்டு வாமா. ஏய், கூட்டு போ. வாங்க. ஜாக்கிரதா கூட்டு போ சொல்லு. சரிங்கப்பா. ஆமாப்பா, என் சீனியரோட ஃப்ரெண்டு டெம்பரரியா என்னோட தான் தங்கியிருக்கா. காலையில வேலை தேடி போனவ இன்னும் வீட்டுக்கே வரல. ஆமா, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன்ப்பா. மேகலா, நீ எங்க போயிருந்த? காலையில வேலைக்கு போறேன்னு சொன்னவ வேலைக்கும் போல, வீட்டுக்கும் வரல. மேகலா, ஒன்னதான் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? ஓனர் வெளியில போயிருக்காரு, திரும்பி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இருந்து பாத்துட்டு போன சொல்லிட்டு தானே ஆபீஸ்க்கு போனேன். நீ அப்படி எங்க கிளம்பி போயிட்ட? அவங்க எனக்கு போன் பண்ணி நீங்க அமிச்சு போன வரவே இல்ல, வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னவங்களா ஆளே காணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சிட்டில அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு உனக்கு தெரியாதா? அந்த வேலை ஏற்பாடு பண்ண நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். மேகலா, நான் பாட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ சிரிச்சுட்டு உட்காந்துருக்க. கூல் டவுன் அனிதா, கூல் டவுன். அங்க நடந்ததை பத்தி சொன்னா உன் கோபம் எல்லாம் பறந்து போயிடும். ஆமா அனிதா, நீ சொன்ன மாதிரி நான் அந்த கடையில தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். சரி, ஓனர் வரத்துக்கு லேட் ஆகும், போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு போனேன். திரும்பி வந்ததும் அங்க மேகலா, நீ சொல்றது கடவுள் இருக்காரு, நிச்சயமா இருக்காரு. நீ கூட சீக்கிரம் குடும்பத்தை போய் சேர போற. யோசிச்சு பாரு, நீ ஆந்திரால எங்கேயோ இருந்துகிட்டு அங்க திடீர்னு உன் குடும்பத்தை என் டிவியில பாக்கணும். அப்புறம் நீலமாவை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் என்னோட வந்து இருக்கணும்? இவ்வளவு நாளா எதிரியா இருந்த உன் அத்தையோட உயிரை நீ ஏன் காப்பாத்தணும்? சரி, அதெல்லாம் விடு.
உன் அப்பா உன்கிட்ட உன் கையை பிடிச்சுக்கிட்டு பிரியமா பேசி நிச்சயமா இதெல்லாம் நல்லதுக்கு தான். இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் போறோம், நான் எப்படியாவது உன்னை உங்க அப்பாவோட நெருக்கமாக்கிடுவேன். உனக்கு வேலை வேணும்னு சொல்லி உன்னை அவர்கிட்டயே வேலைக்கு சேர்த்துருவேன். அது போதும், அது போதும் அனிதா. நான் அந்த வீட்டுக்கு போனதும் என் அப்பா கிட்டயும் என் அத்தை கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிட்டு அவங்கள என்ன நேசிக்க வச்சிருவேன். நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க அப்பா உன்கிட்ட ரொம்ப பிரியமா பேசினான்னு சொன்னேன்ல, அப்பவே நீதான் மேய்க்கலன்னு அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. இல்ல அனிதா, நான் அப்படி சொன்னா வேற மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. என் அப்பா பேசினது யாரோ அறிமுகம் இல்லாத ஒரு மித்ரா கிட்ட. ஆனா என்கிட்ட என் அப்பா என் வாழ்க்கையில முதல் தடவையா பிரியமா பேசிருக்காரு. என் அப்பா யார்கிட்டயோ பிரியமா பேசியிருந்தாலும் அந்த பிரியத்தை இழக்க எனக்கு மனசே வரல. நீ கவலைப்படாத, நீ கூட்டி சீக்கிரம் உன் குடும்பத்துல போய் சேரத்துக்கான நேரம் வந்துடுச்சு. இது எல்லாமே அதுக்கான அறிகுறி தான். பி ஹாப்பி. சரி, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். அக்கா, அக்கா, என்னக்கா ஒரு நிமிஷம் துடிச்சு போயிட்டக்கா. இல்லக்கா, என்ன இப்படி தனியா விட்டு போயிட்டா எனக்கு யாருக்கா தைரியம் சொல்லுவா? இந்த உலகத்துல ஒண்ணு விட்டா எனக்கு வேற யாருக்கா இருக்கா? போச்சுடா. அண்ணா, என்னண்ணா இது? அப்பாவுக்கு என்னவோ 10 வயசு மாதிரியும் அத்தைக்கு என்னவோ 12 வயசு மாதிரியும் இப்படி ஃபீல் பண்றாங்க. இல்லக்கா, நீ என்ன சொன்னாலும் சரி, ஒரு நிமிஷம் என் மனசு நிலகுத்தி நின்று போச்சு தெரியுமா? உனக்கு தெரியாதாக்கா, எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அக்கா நீ இருக்கேன்னு தைரியப்படுத்திக்குவேன். இப்படி பாதியிலேயே போக தெரிஞ்சக்கா. ஐயோ, என்னால இந்த பாசமலர் தாங்க முடியல. ஏன் நீ தானே என் கூட பிறந்த, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் பேசிருக்கியா? ஐயோ, சும்மா இருக்கியா? என்னத என்ன கேக்குறீங்க? என்னக்கா? சாப்பிட்டாச்சுன்னு கேட்டீங்களா அத்தை? சாப்பிட்டேன். சொல்லுங்க. அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்களா? அம்மா பெயின் அதிகமா இருக்கமா? கவலைப்படாதீங்க, இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். அக்கா பேசிடுவாங்கல்ல டாக்டர்? அதான் சொன்னேனே சார், கழுத்தை நெரிச்சிருக்காங்க, கத்தி வேற பட்டிருக்கு. அதனால தான் அவங்களால பேச முடியல அப்படின்னு. மீறி பேச முயற்சி பண்ணாங்கன்னா பெயின் ஜாஸ்தி ஆயிடும். ஐயாக்கே பசங்க, எனக்கு வர கோவத்துக்கு என் கையில மட்டும் அவனுக்கு கடிச்சானுங்க, அவனுக்கு குறவளை கடிச்சு துப்பிடுவேன். கூல் டவுன் சார், கூல் டவுன். கோவப்படாதீங்க. இல்ல சார், உங்களுக்கு தெரியாது சார், எங்க அக்கா கண்ணீர் பேசுவாங்க. ஒரு அதட்டல் போட்டாங்கன்னா சிங்கம் கரிச்சிக்கிற மாதிரி அவ்வளவு கம்பீரமா இருக்கு சார். ஆனா இப்போ பூனைக்குட்டியோட வாழை கதவெடுக்கல மாட்டிச்சுன்னா பூனை ஒரு சத்தம் கொடுக்குமே, குவாங்னு, அப்படி ஒரு சவுண்டு. வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர். வணக்கம். வணக்கம். பேஷண்ட் எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, இப்பதான் கண்ணு முடிச்சாங்க. கழுத்துல பலமா அடிபட்டு இருக்கிறதுனால அவங்களால பேச முடியல. சார், அவங்களை பிடிச்சிருங்களே சார்? தேடிட்டு இருக்கோம் சார், கண்டிப்பா பிடிச்சிருவோம். சார், எனக்கு நகையை கூட 2வது பட்சம் தான் சார்.
ஆனா எங்க அக்கா இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த திருட்டு பசங்க சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா பிடிச்சிடலாம். சிட்டில ஆட்டோவுல போய் கொள்ளையடிக்கிற 2-3 குரூப் இருக்கு. அதுல எவனாவது ஒருத்தனை பிடிச்சி 2 தட்டு தட்டுனா சொல்லிடுவான். அதை வச்சு இந்த குரூப்பை கண்டிப்பா பிடிச்சிடலாம் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமா, இந்த அம்மாவை யார் சார் இங்க அட்மிட் பண்ணது? ஒரு பொண்ணு சார், அது பேர் கூட மித்ரா சார். அந்த பொண்ணு அட்ரஸ் இருக்கா? அந்த பொண்ணு அவங்க வீட்டுல டிராப் பண்ணது என் டிரைவர் தான், அவனுக்கு தெரியும். இவங்களாலையும் பேச முடியாதுன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு விசாரிச்சாவது ஏதாவது குழு கிடைக்கும். அதை வச்சு அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? அதுக்கு தான். நல்லது சார், அந்த பொண்ணு போய் பார்த்துட்டு வந்துடும். சரி அக்கா, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா, ஜாக்கிரதை. கழுதிங்களா, இங்க வாங்க. நீங்களாம் கொஞ்சம் கவனமா வீட்டுக்கு போயிடுங்க. சரியா? நீ இங்கே நான் வந்துடுறேன். பெத்த பிள்ளைங்க எல்லாரும் கழுதைங்க கழுதைங்கன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மள கழுதைங்க தான் கூப்பிட போறாங்க. யாரும் பொண்ணாவே மதிக்க போறது இல்ல. ஆமா, நாம எல்லாரும் கழுதைங்கன்னா அவரு யாரு? கழுது மேய்க்கிறவரா? என்ன வாய் நீளுது? இப்படிப்பட்ட புருஷனுக்கு வக்காலத்து வர வாங்குறியா நீ? இந்த கழுதைங்களை முறைச்சது போதும், பூனை கத்துது என்னன்னு போய் பாரு. வாக்கா. சார் இந்த அபார்ட்மெண்ட். அப்படியா? வாங்க சார் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இங்க மித்ரான்னு ஒரு பொண்ணு குடியிருக்காங்களா? மித்ரான்னு அப்படி யாரும் இங்கே இல்லை சார். என்னையா இங்கதான் இறக்கி விட்டியா? இல்லைங்க, இந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல தான் இறங்குனாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நீ இங்கதான் இறக்கி விட்டேன்னு சொல்ற, செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்றாரு. இப்படி நடக்கும்னு தெரியாது சார். இல்லைன்னா அந்த பொண்ணுகிட்டே டீட்டெயில்ஸ் வாங்கியிருப்பேன். விசாரிச்சு பார்ப்போமா? வேணா செக்ரட்டரி வரார், அவர்கிட்டே கேளுங்களேன் சார். சார் என்ன சார் விஷயம்? இங்க மித்ரான்னு ஒரு பொண்ணு குடியிருக்காங்களா? மித்ராவா? அப்படி யாரும் இங்க இல்லையே சார். அனிதான்னு ஒரு பொண்ணு குடியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த அனிதா இருக்கிற பிளாட்டை காட்ட முடியுமா? ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கேஸ் விஷயமா சாட்சியா விசாரிக்கணும், அவ்வளவுதான். அந்த அனிதா வீடு எது? 7E பிளாக் சார். வாங்க சார் காட்டுறேன். வாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 212 நம்பர். சரிங்க சார், நாங்க பார்த்துறோம். நீங்க போயிட்டு வாங்க. வாங்க சார் போலாம். அங்கிள் நீங்களா? ஏமா இது உன் வீடா? சார் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? என் பொண்ணு சக்தியோட ஃப்ரெண்டு. உள்ள வாங்க. நீங்க இங்கே இருங்க. உட்காருங்க. அங்கிள் ஏதா பிரச்சனையா? ஏமா இந்த வீட்டுல உன் கூட மித்ரா நேரா தங்கி இருக்காங்களா? ஆமா இருக்காங்களா? கொஞ்சம் கூப்பிட. மித்ரா, மித்ரா. அப்பா அப்பா. ஆமா, எங்க உன்னை பார்க்க முடியாம போடுமோன்னு ரொம்ப தவிப்பா தவிச்சம்மா. இன்ஸ்பெக்டர், இவங்க தான் மித்ரா. ஒண்ணு இல்லம்மா, அக்கா விஷயத்த இன்ஸ்பெக்டர் சொன்னேன். நீ அக்காவை காப்பாத்தன இல்லையா? அந்த இடத்துல நீ இருந்ததுனால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்காரு, அவ்வளவுதான். ஒரு சின்ன விசாரணமா. நகை கொல்ல போயிருக்கு. அந்த இடத்துல நீங்க இருந்ததால அங்க நீங்க பார்த்த விஷயத்த சொன்னீங்கன்னா குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சார் அந்த ஆட்டோ நம்பர் வந்து TN10A775. அந்த ஆட்டோல முதல்ல ஒரு ஆள் தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஆட்டோ கிளம்பும் போது இன்னொரு ஆளும் வந்து ஏறி உட்கார்ந்தான். வெரி குட்மா. எப்படிமா இவ்வளவு தெளிவா ஆட்டோ நம்பர் சொல்றீங்க? அந்த ஆட்டோ நம்பர் மனசுல பதிகிற மாதிரி ஈஸியா இருந்துச்சு. இப்படிதாமா இருக்கணும். நடந்த சம்பவத்தை கண்டு பதட்டப்படாம முன் யோசனையோடு ஆட்டோ நம்பரையும் குறிச்சு வச்சிருக்கீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதலுதவி செஞ்சு ஹாஸ்பிட்டலையும் சேர்த்திருக்கீங்க. வெரி குட் சார். நீங்க கவலைப்படாதீங்க சார். உங்க நகை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். இவங்க சொன்ன டீட்டெயில வச்சு சிட்டி லிமிட்ல யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். வரேன் சார். வரவாமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. மித்ரா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா நீ செஞ்சது ரொம்ப பெரிய விஷயமா. நீ மட்டும் இல்லைன்னா எங்க அக்காவை இன்னைக்கு உயிரோடே பார்த்துக்க முடியாது. என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க?
இல்ல அங்கிள், நான் கூட இந்த விஷயம்லாம் தெரியாம மித்ராவை கண்ணாப்பின்னான்னு திட்டிட்டேன். ஏம்மா? இல்ல, வேலை தேடி போன இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, அதனால வேலை கிடைக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம அத்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. நீ வேலை தேடிட்டு இருக்கேம்மா? ஆமா அங்கிள், ஆமா. நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு மறுநாள் மித்ராவை வீட்டுக்கு கூட்டுவாமா? ஓகே அங்கிள். நீ யார் பார்த்த பொண்ணுமா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. வரமா? வரட்டுமா?